நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிறத விட மற்றவர்களை நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மோடு இருப்பார். அதை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் கேட்பீங்க, எதற்காக இந்த ஆலயத்திற்கு நான் முன் வந்து நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் இருக்கு. நான் சொன்னது போல தேவகோட்டையில் பிறந்தாலும் நான் சின்ன வயசுல குழந்தையா இருக்கின்ற பொழுது ஏதோ முழுங்கிட்டேங்கிறது காரணத்தினால எனக்கு வயிற்றுப்போக்கு நிற்கவில்லை. அப்பொழுது என்னுடைய தாய் தந்தையர் அடிக்கடி இங்க அருளானந்தர் ஆலயத்துக்கு வருவார்கள். ஏன்னா அவரை வச்சு தான் எனக்கு இந்த பேரை கொடுத்தாங்க. வந்த ஒரு பாடு இந்த ஆலயத்தில் அங்கே அருளானந்தர் வெட்டுண்ட இடத்துல என்னை அப்படியே படுக்க வச்சு எங்கள் அம்மா ரொம்ப உருகி அழுது அருளானந்தர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க, உங்கள் பேர் வச்ச புருட்டோவுக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அண்ணனும் அக்காவும் வயிற்றுப்போக்கு வந்து இறந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பயம். நான் ஏதோ முழுங்கிட்டதுனால இந்த வயிற்றுப்போக்கு மருந்து கொடுத்து பார்த்துருக்காங்க, ஒன்றும் முடியல. அவங்களுடைய தெய்வ பக்தியினுடைய காரணத்தினால அருளானந்தர் பீடத்தில் வச்சு அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அந்த சின்ன கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து ஏமா இவ்வளோ தூரம் அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா உடனே என்னன்னு தெரியல, என் பையனுக்கு வயிற்றுப்போக்கு நிற்கல அப்படின்னாங்க. அந்த அம்மா, நான் ஒன்று செய்யட்டுமா, எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஒன்றும் செய்யலை அந்த அம்மா. இது எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னைய தலைகீழாக பிடிச்சி முதுகில் ஒரு தட்டினாங்க. அப்போ என்னுடைய வாயிலிருந்து ஒரு எலும்பு துண்டு கீழே விழுந்தது. அதுதான் உயிர் பிழைத்தேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே அருளானந்தர் என்னுடைய அனுபவத்திலே எனக்கு செய்த ஒரு பெரிய புதுமையாக நான் கருதுகின்றேன்.